பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 10:23 நாம் தியானிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த வசனத்தை கொரிந்தியருக்கு பவுல் எழுதியிருக்கிறாரு. பவுல் ஐயாவுக்கு அநேக தாளந்துகள், அவ்வளோ அறிவு, ஞானம் எல்லாம் இருந்தது. நிறைய அவர் ஒரு பெரிய செல்வந்தர் எல்லாம் அவருக்கு இருந்தும் அவர் எழுதியிருக்கிற வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அது கிறிஸ்துவுக்குள்ளாக தகுதியா இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சா அது தகுதியா இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு பெர்மிஷன், எல்லா பெர்மிஷனும் கிடைக்குது. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு போறதுக்கான எல்லா பெர்மிஷனும் எனக்கு கிடைக்குது. ஆனா அது எனக்கு தகுதியா அப்படின்றத நான் யோசித்து செய்யணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க, அதனால நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் செய்யாம அது எனக்கு தகுதியா இருக்கா அப்படின்றத நான் யோசித்து பார்க்கணும். மற்றவர்கள் செய்யறத பார்த்துட்டு நானும் அதை செய்யறேன், எனக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கே, யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு நான் செய்ய துணிந்தேன் அப்படின்னா அது ஆண்டவரை துக்கப்படுத்தும். நான் செய்யற காரியம் மற்றவர்களுக்கு இடரல் இல்லாம இருக்கா, என் தேவனுக்கு பிரியமானதா இருக்கா, அவருடைய சித்தப்படி நான் செய்கிறேனான்றத யோசித்து அது தகுதியா இல்லையான்றதை நம்ம நிதானிக்கணும். அதனால எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்றத பயன்படுத்தி கொண்டு நம்ம தவறான விஷயத்தை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்மளை நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, தகுதியுடைய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அற்புதமான இந்த நேரத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்துவதற்கான தகுதி ஆண்டவரே அது எங்களுக்கு இருக்குதா இல்லையா நாங்க யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, அதை அனுபவிக்கிறதுக்கான தகுதி ஆண்டவரே எங்களுக்கு இருந்தாலும் அதை நாங்க உங்களுக்கு பிரியமில்லைன்னா அதை நாங்க செய்யக்கூடாது. ஆண்டவரே, அது உங்களுக்கு ஆண்டவரே பிடிக்காததா இருந்தா அதை நாங்க செய்யக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாம இருந்தா அதை நாங்க செய்யக்கூடாது. ஆண்டவரே, அது எனக்கு தகுதியானது அல்ல என்று சொல்லி அதை விட்டு நாங்க வெளியே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது எங்களுக்கு பிடித்திருந்தால் கூட ஆண்டவரே, அதை செய்ய நாங்க ஆசைப்பட்டால் கூட அது என் ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொல்லி அதை நாங்கள் புறம்பே தள்ளி அந்த காரியத்தை விட்டு வெளியில வருவதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்களுடைய அன்பின் கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.